பதினாறாம் பாரம் சிவன் பூங்காக்களை 14ஆம் செப்டம்பர் பண்ணிட்டு இருக்கோம். பலத்த கரவொலியோடு. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து 2 பேர் நிச்சயமாக உட்காரணும். ஏன்னா ஒருத்தர் பேச ஒருத்தர் கேட்கணும். இப்போ 4 பேர் இருக்கோம், 3 பேர் கேட்குறோம் இந்த விஷயத்த. தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் வந்து ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார். அவருடைய மணிமொழியோடு இந்த அரங்கத்தை ஒவ்வொரு முறையும் நாம் தொடங்குவோம். பேச்சு என்பது அது ஒரு கலை, வெற்று ஆவி என்று, வெறும் பூக்குரல் என்று, அதை வெறுமையாக்குவது அறிவுடைமை ஆகாது என்று தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் சொல்கிற மணிமொழியோடு நம்முடைய திருவள்ளுவருடைய திருக்குறள் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த வையத்தில் வந்து சிறப்பாக இருப்பதற்கும் நாம் நன்றாக வளர்வதற்கும் நம்மை வழி நடத்துவது நூல்கள். நிறைய நூல்களை படிக்கும்போது நமக்கு வழி நடத்துவது, வழிகாட்டு. என்னுடைய நண்பர்கள் என்னை பகைத்துக் கொள்ளலாம், என் உறவுகள் என்னை விட்டு விலகிச் செல்லலாம். ஆனால் என்னை உற்ற நண்பனாகவும் உற்ற உறவுகளாகவும் என்னோடு தொடர்ந்து பயணிப்பது நூல்கள் என்று டாக்டர் மூவா அவர்கள் குறிப்பிட்டார். அதனுடைய நூல்கள் என்பது பின்னி பிணைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு நூல்கள் படிக்கிறது. எந்த நூலை படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப்ல போட்டிங்கன்னா போதும், இந்த நூல் பற்றின விமர்சனங்களே வரும். இந்த நூலை படிங்க, இந்த நூலில் இந்த விஷயம் சொல்லப்படும். நமக்கு என்ன தேவையோ அந்த நூலை வாங்கி படிக்கலாம். பப்ளிகேஷன் முதற்கொண்டு எந்த அமௌண்ட்டு எங்கே கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்கள் கூட கிடைச்சிடும். இப்போது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. கேட்கலாம், நூல்களை வந்து வாசிப்பை வந்து கேட்க முடியும். குக்கு எஃப்எம்ங்கிற பேரில் நிறைய ஆடியோ ஃபைல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் நிறைய நேரங்களில் நம்ம கேட்கும்போது திருமுருக கிருபானந்த வாரியர் சொல்லுவாங்க. அப்போவே நான் சொல்கிறது ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பொழிவுகள்லாம் சொல்லும்போது, நிறைய படிப்பது வந்து கடினமாக இருக்கலாம், நிறைய விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். நிறைய நூல்களை படிப்பதற்கு சமம். இங்கே வந்து நம்ம நிற்கும்போது இங்கே வந்து நிறைய பேர் பேசுகிறீங்க. இது வந்து நிறைய நூல்களை நம்ம படிச்சுக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய தகவல்களும் வெவ்வேறு தளத்திலிருந்து வெவ்வேறு களத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. அந்த நூல்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும், ஒரு புதிய தகவலை தரும். அதனால் இங்கே வர்றதோட நோக்கமே புதிய தகவல்களை தேடி எடுத்துக் கொள்ளுதல். அதனால என்ன பயன்? எல்லாரும் கேட்குறாங்க, பார்க்குக்கு போறீங்க என்ன பயன் அப்படின்ற போது மனம் வந்து லகுவாயிடுது. சுருக்கமாக வச்சுக்கிறோம்ல. ஒன்று வந்து வணிக ரீதியாக நம்ம வந்து மாத வருமானத்துக்கு ஓடிட்டு இருக்கோம், அது ஒரு விஷயம். எல்லாம் வருமானம்லாம் பார்த்தாச்சுங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டோம். ஆனாலும் அப்போ ஒரு மன அழுத்தம் இருக்கு. இன்னைக்கும் வந்து அடுத்த தலைமுறையோட இடைவெளி இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கேப். பேர குழந்தை கொஞ்சம் எவ்வளோ நேரம் கொஞ்சம் முடியும், எவ்வளோ நேரம் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கிறது. அப்போது ஒரு விதமான ஒரு தனிமை நம்மளை வந்து வாட்டும் அல்லது வருத்தம். அப்போ இது மாதிரி வெளியில் வரும்போது மன இறுக்கம் நம்ம விட்டு கிடக்கும். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 60 வயசுக்கு தாண்டின பிறகு என்ன வாழ்க்கையில் இருக்கு, நம்ம தான் எல்லாம் சம்பாதிச்சிட்டோமே, எல்லா கடமையும் முடிச்சிட்டோமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எண்ணாமல் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ண போகிறோம். நாம வயசாயிடுச்சு, ஆனாலும் நம்முடைய அறிவும் நம்முடைய அனுபவம் இந்த சமூகத்துக்கு எந்த வயசுக்கு பயன்பட போகுது. பொருள் கொடுத்து உதவ மட்டும் உதவி அல்ல, நம்முடைய சொற்கள் கூட மற்றவர்களுக்கு உதவியை தரும். நம்முடைய உடல் உழைப்பும் மற்றவர்களுக்கு உதவியை தரலாம். இதை நாம் மையத்தில் கொண்டால், இதை வந்து நம்முடைய எண்ணத்தில் கொண்டால், நாம் நூல்கள் படிப்பதற்கு இல்லையா, நூல்கள் படிச்சுதான் நம்ம வந்து அறிவை பெருக்கிக் கொள்கிறோமா? இல்லை, பல நண்பர்களை சந்திக்கிறோம், நல்ல நண்பர்கள், பாசிட்டிவ் எனர்ஜி பீப்புள். இதை தான் ஐஏஎஸ் நம்முடைய இறையன்பு அவர்கள் குறிப்பிடுவார். நல்ல நண்பர்கள், பாசிட்டிவான நம்மளோட பழகுங்க. ஏன்னா நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிறவங்க பேசணும்னா நமக்கே நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும். அதனால பாசிட்டிவ் எனர்ஜி பீப்புளை சந்திக்கணும் அப்படின்ற போது இது போல பயிலரங்கங்கள் தான் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குது. பல ஆண்டுகளாக இதை நம்ம நடத்திட்டு இருக்கோம். 22 ஆண்டாம் நம்ம தொடங்கி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே 10 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே சிவன் பூங்கா கிளை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்கள் எல்லாரும் வர்றீங்க. உங்களுக்கு நான் வளர்ந்த பாராட்டி நான் தெரிவிச்சுக்கேன். இன்னைக்கு வந்து மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இன்னைக்கு நம்ம மகளிர் தினம்னா ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினம் கொண்டாடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தினமும் மகளிர் தினம் தான் நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற அம்மாக்களையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளையோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ நம்ம அன்பு செலுத்துறது தான் சிறந்த நிலை. அது என்னைக்குமே இருக்கணும்ன்ற நினைக்கிறேன். இன்னைக்கு மட்டும் சிறப்பு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிறுத்திவிடக்கூடாது. இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே மாறிட்டாங்க. அடுத்த தலைமுறை ரொம்ப மரியாதையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கணவன் மனைவி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ
அவங்க வாடா போடா போடுற அளவுக்கு இருக்காங்க, பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் சமமான நிலை என்று சொல்லவில்லை. உண்மையாகவே அன்பின் பரிமாற்றமாக இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னைக்கு இருக்கு. அதுவே மகளிர் தினத்தினுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மகளிர் வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, நம்ம நினைக்கிறோம் இந்தியாவில் தான் அந்த உலகம் முழுக்க மகளிருக்கான போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கு. மகளிருடைய கொடுமைகள் உலகம் முழுக்க நடந்திருக்கு. அதுதான் வெடிப்பாகி இன்னைக்கு நம்ம மகளிர் தினம் என்று கொண்டாடுகிறோம். தனியாக இயற்கைக்கு பெயர் வச்சிருக்காங்க, மகளிருடைய பெயர் வச்சிருக்காங்க. நதிக்கு பெயர் உண்டு, மலைக்கு பெயர் உண்டு, இறைவனுக்கு முதன்மையான பெயரை சொல்லிடுவாங்க, சக்தி என்று சொல்கிறாங்க, ஆற்றல். அதை கூட நம்முடைய பிரபஞ்ச சக்தி என்று சொல்லும்போது சிவன் பாதி பார்வதி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி பாதின்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் சிவன் இருப்பதாகவும் இடது பக்கம் வந்து பார்வதி இருப்பதாகவும் சொல்லுவாங்க. அர்த்தராணீஸ்வரர் என்று சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கும் மகளிருடைய பங்கு முக்கியமானது. இன்னைக்கு வந்து மகளிர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு நிறுவனத்தை நடத்துவதுன்றது கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து கணவன் மனைவி சேர்ந்து நடத்துவாங்க, ரொம்ப கஷ்டமானது. ஒரு நிறுவனத்தை கணவன் மனைவி சேர்ந்து நடத்துவாங்க. பொருளாளராக இருப்பாங்க, நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க, கணவனோடு இணைந்து ஒரு நிர்வாகத்தை நடத்துவார்கள். அப்போ மகளிருடைய பங்கு நிர்வாகத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது, வீட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால மகளிர் தின சிறப்பாக அவர்களுக்கு என்றைக்குமே நம்ம வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு உலகம் வாழ்த்துக்கிறது என்பதற்காக வாழ்த்துற போது என்றைக்குமே அவங்கள வாழ்த்திக்கிட்டு கொண்டிருக்கோம். எப்படி வாழ்த்துறோம் அப்படின்னா அவங்கள அன்பு செலுத்துவதன் மூலமாக, அவருடைய மரியாதை, அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம எப்பவுமே வாழ்த்துறோம் அப்படின்னு. தினமும் விஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க பேச்சை கேட்டாலே போதும். அவங்க வீட்டிலே இருக்காங்க, நம்ம தான் வெளியில் வரோம். சில மகளிர் தான் இங்கே நம்ம அரங்கத்துக்கு வருவாங்க. இப்போது இந்த சூழலில் வர்றதில்லை இந்த பகுதியில். ஆனால் பொதுவாகவே மகளிரும் நம்முடைய அரங்கங்களுக்கெல்லாம் வந்துட்டு மகளிரே நடத்துகிறாங்க, பயிலரங்கம் நடத்துகிறாங்க. நமக்கு தெரியும் 23 அரங்கங்கள் மகளிர் நடத்துகிற அரங்கங்கள்லாம் இருக்குது. அப்போ பெண்கள் வெளியில் வந்து அரங்கங்களை நடத்துவது, ஒருங்கிணைப்பது இதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் நாம் என்னென்னா அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். ஏமா சாப்பிட்டியாமா, எப்படி இருக்குது அப்படின்ற போது அந்த ஒரு பரிமாற்றம், அந்த ஒரு புரிதல் இருந்தால் அதுவே வாழ்த்தாக இருக்கும் என்று சொல்லி இது அறிமுக உரையாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.